செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மதிய வணக்கம். தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தகவல். என்ன தகவல்னால், ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கான ஸ்கூல்ஸ் எப்போனா ஜூன் மாதம் தான். நீங்கள் அது வரைக்கும் பள்ளிகளுக்கு வர வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கிட்டு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 1லேருந்து 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து விடுமுறை என்பது விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஓகேங்களா, நேற்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு, அதுவும் விடுமுறை. இன்று பள்ளிகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் மேபி நிறைய விதமான ஸ்கூல்ஸ் ஒரு சில ஸ்கூல் மட்டும் தான் வச்சுருக்காங்க. நிறைய விதமான மாணவ செல்வங்களுக்கு விடுமுறை தான். ஏன்னா அடுத்த நாளே பார்த்திங்கன்னா ரம்ஜான் பண்டிகை வருகிறதுனால கண்டிப்பாக அதுக்கும் விடுமுறை விடுறதுனால அடுத்தடுத்து நிறைய பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ரம்ஜான் இருக்குது, தமிழ் வருட பிறப்பு இருக்குது, எலெக்ஷன் இருக்குது, அடுத்தடுத்து நிறைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விடுமுறை தினங்கள் இருக்கிறதுனால தொடர் விடுமுறை என்பது கொடுப்பதற்கு நம்மளுடைய கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா முடிவெடுத்ததுனால மாணவ செல்வங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 to 9th மாணவர்களுக்கு விடுமுறை விட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் என்ன ஒரு சிக்கல்னால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸு, அதாவது அறிவியல் சமூக அறிவியல் பாடம் பார்த்திங்கன்னா தேர்வு ரொம்ப தூரம் தள்ளி வச்சிட்டாங்க. 20ஆம் தேதிக்கு மேலே உங்களை பார்க்கலாம், அது வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா லீவை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க மாணவ செல்வங்கள். அவங்களும் ஒரு பக்கம் 2 எக்ஸாம் முடிஞ்சிட்டோம், நம்ம ஜாலியாக லீவை பார்த்திங்கன்னா இன்னும் லீவ் எக்ஸ்ட்ரானலாக அதிகமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்கலாம். இந்த 2 எக்ஸாம் மட்டும் எப்போ தான் வைக்க போகிறாங்களோ, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வேறு இந்த எக்ஸாமை போய் சீக்கிரம் எழுதணுமா அப்படின்ற ஒரு கான்செப்டில் செல்லக்குட்டீஸ் போயிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இருந்தாலும் கூட எலெக்ஷன் இருக்குப்பா. ஓகேங்களா, எலெக்ஷனை முடிச்சிட்டு பிறகு தான் உங்களுக்கு இடையிலே ஒரு நாள் வச்சு முடிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு அது கவர்மெண்ட் டிலே பண்ணி 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எக்ஸாமை தூக்கி போட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் அது ரொம்பலாம் பேனிக் ஆக வேண்டாம். அதாவது போனீங்களா, எக்ஸாம் எழுதிங்களா, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜூன் 2வது வாரம் கழித்து தான் உங்களுக்கான பள்ளிகள் என்பது திறப்பதற்கான மிகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் தான்ப்பா 1 to 9th மாணவர்கள். ஓகேங்களா, அண்ட் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்புக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அவங்களுக்குலாம் அதிகமாக லீவ் இருக்குது. நீங்கள் போய் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐடிஐயோ இல்லை பார்த்திங்கன்னா ஹையர் சர்டிஃபிகேட் +1 +2 நீங்கள் சேர்ற வரைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு லீவு தான். ஓகேங்களா, அது உங்களுடைய விருப்பங்கள். அண்ட் அடுத்தது +1, அதாவது 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் 2nd வீக் எலெக்ஷன் முடிவுகள்லாம் எண்ணிட்ட பிறகு தான் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பயம் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் 12th போய் உட்கார போகிறீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கான ஸ்கூல்ஸும் பார்த்திங்கன்னா ஜூன் 2nd வீக் தான் தொடங்கும். அண்ட் அடுத்த கட்டமாக 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் உங்களுக்கு லீவு தான்ப்பா. உங்களுக்கு பார்த்திங்கன்னா லீவ் விட்டு 12 நாட்களுக்கு முன்னாடி ஆகிறது. இன்னும் நீங்கள் போய் கால்ஸ் என்னென்ன காலேஜ் போய் சேர போகிறீங்களோ அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு அட்மிஷன் போட்டு அந்த காலேஜில் போய் உட்கார வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் போட்டு உள்ள கிளாஸ் ரூம் உள்ளே போகிற வரைக்கும் உங்களுக்கான விடுமுறை என்பது தொடர்ந்து இருக்கும். ஓகேங்களா, அது உங்களுடைய முடிவுகள். அண்ட் அடுத்த கட்டமாக கல்லூரி மாணவர்கள். ஓகேங்களா, எங்களுக்கு எப்போ தான் எக்ஸாமு, எப்போ தான் லீவு, நாங்களும் தொடர்ந்து காலேஜ் போயிட்டுருக்கோமே அப்படின்னு கேட்குறது உங்களுடைய மைண்ட் செட் கேட்குது. அதாவது கல்லூரி மாணவர்களே உங்களுக்கும் பார்த்திங்கன்னா விடுமுறை இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு தமிழ் வருட பிறப்பு, ரம்ஜான், ஆனால் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன், பொது விடுமுறைன்னு லைனாக உங்களுக்கு இருக்குது. மேபி உங்களுக்கு கல்லூரிகளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் இருக்கலாம், நாளைக்கு தொடர்ந்து விடுமுறை. ஓகேங்களா, உங்களுக்கு அப்படி ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் கிட்ட வர்றதுனால ஒரு கல்லூரியில் பார்த்திங்கன்னா அண்ட் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அடுத்த கட்டமாக அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டு டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஏன்னா எக்ஸாமை டக்குன்னு முடிப்பாங்கன்னா தொடர்ந்து எக்ஸாம் இருக்கும். எலெக்ஷன் இருக்கிறதுனால தான் தள்ளி போயிட்டுருக்கு. உங்களுக்கான டைம் டேபிள் கூட ஒரு சில காலேஜில் வராமல் இருக்கலாம். எக்ஸாம் டைம் டேபிள் அது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாளே உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் வரலாம். வந்த உடனே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் தொடங்கும். டக்குன்னு முடிப்பாங்க. டக்குன்னு முடிச்சுட்டு உங்களையும் பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா அடுத்த ஜூன் மாதம் வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரியிலையும் பார்த்திங்கன்னா ஓட்டிங் மிஷின் இருக்கும். ஓகேங்களா, ஓட்டிங் மிஷின் இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே விடுமுறை விட்டுறாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா எலெக்ஷனில் கவுண்டிங் என்ன மோஸ்ட்டாக அதில் மிஸ்டேக் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாதுனால சேஃப் அண்ட் செக்யூராக பார்ப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் மோஸ்ட்லி விடுமுறை தான்.
ஓகேங்களா, கவலை வேண்டாம். நம்ம அடுத்தடுத்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் நீங்கள் இது போன்ற நீங்கள் ஸ்கூல்ஸ் அப்டேட்லாம் டக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.